என்ன மகிழ், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இப்பவும் ஆதி உங்களை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லலன்னு சொல்றீங்களே? அந்த நிலைமையில ஒன்னும் பண்ண முடியல பாட்டி. கல்யாணத்துக்கு முன்னால போட்டோ ஷூட் நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்களே, இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் மதியம் சேர்ந்து கோவிலுக்கு போனோம். ஆதிய பார்த்து அப்பவே அவங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும்னு வற்புறுத்தணும். ஆதியும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு போனா, ஆனா அந்த ஸ்வேதா திடீர்னு ஒரு டிராமா பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்துட்டா பாட்டி. ஆமாம் பாட்டி, என்னையும் மகிழ்நியையும் தப்பா நினைக்கிற அளவுக்கு அவ மீனாட்சி மேடம குழப்பி விட்டுட்டா. அவங்க எங்க 2 பேர் மேலயும் ரொம்ப கோவமாயிட்டாங்க. ஆதி கிட்ட எங்களை பத்தி கேட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமையில ஆதியால மகிழ்நிய பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு பாட்டி. நீங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்க, ஆதி இப்படி பொறுமையா இருக்க கூடாது. இதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேச தயங்கிக்கிட்டு இருந்தா என் பேத்தியோட நிலைமை என்ன ஆகும்? அவன் ஆம்பளை, எப்படி வேணாலும் வாழ்ந்துருவான். ஆனா என் பேத்தி என்ன பண்ணுவா? என்னை விட்டா இவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஆதிய லவ் பண்றேன்னு சொன்னதும் நான் சந்தோஷம்தான் பட்டேன். அவன் என் பேத்திய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கே. பாட்டி, நீங்க இப்படி எல்லாம் பயப்படுவீங்கன்னு நினைச்சுதான் மகிழ்நி லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தா. இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க பாட்டி. மகிழ்னிக்கும் ஆதிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் இருக்கேன் பாட்டி. என் ஃப்ரெண்டு வாழ்க்கை கெட்டு போக நான் விட மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஜாதி அந்தஸ்துன்னு எல்லாம் குறுக்க வருமா? என் பேத்தியோட வாழ்க்கையிலையும் அப்படி பிரச்சனை வர்றத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த ராஜ மீனாட்சி ஒரு பொம்பளை தானே, அவங்க என் பேத்தியோட நிலைமைய பத்தி யோசிக்காமலா போயிடுவாங்க? நான் இப்பவே போறேன், போய் அந்த ராஜ மீனாட்சி கிட்ட சம்பந்தம் பேசுறேன். வேண்டாம் பாட்டி, அப்படி மட்டும் செஞ்சிடாத. ஏற்கனவே இந்த ராஜ மீனாட்சி அம்மா அந்த ஸ்வேதாவால ஏன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த சமயத்துல நீ அங்க போனா உன்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அவங்க ஏதாச்சும் சொல்லி உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதனால தாங்கிக்க முடியாது பாட்டி. சின்ன வயசுல இருந்தே என்னை வளர்க்கறதுக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேலயும் என்னால நீ கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி. இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். நீ சொல்றது சரி மகிழ், ஆனா நீ ஆதிய மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கியே. ஒருவேளை கடைசி நேரத்துல ஆதி அவங்க அம்மா பேச்ச கேட்டு அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்னம்மா பண்ணுவ? உன் வாழ்க்கை என்ன ஆகும்? நீ யோசிச்சியா? அப்படிலாம் நடக்காது பாட்டி. ஆதி என்ன உயிருக்கு உயிரா விரும்புறான். கண்டிப்பா அவன் என்ன கைவிட மாட்டான். ஆதி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாட்டி. அதுவும் இல்லாம நான் உன்னோட பேத்தி, அவ்வளவு ஈஸியா ஏமாந்துட மாட்டேன். போராடியாவது என் காதல ஜெயிப்பேன் பாட்டி. இந்த மதி கோவில்ல அவ ஃப்ரெண்டுக்காக அலைஞ்சது பத்தாதுன்னு அவ வீட்லயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காளே. வெளியில வந்தா பைக்ல கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்ணலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறாளே. கோவில்ல தான் என்ன அவாய்ட் பண்ணா, இங்க என்ன அவளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நைட் ஆயிடுச்சு. அதனால நான் டிராப் பண்றேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டா. பாட்டி, பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க பேத்தி மேல அக்கறை வச்சிருக்கீங்களோ அதை விட நான் அதிகமா அவ மேல அக்கறை வச்சிருக்கேன். என்னை விட அதிகமா ஆதி மகிழ்நி மேல அக்கறை வச்சிருக்கான். அதனால நீங்க பயப்படுற மாதிரி எந்த தப்பும் நடக்காது பாட்டி. நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால
கொஞ்சம் மனசுக்கு தெம்பா இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு தடவை சாமிக்கு முன்னாடி சீட்டு போட்டு பார்க்கலாமா? பாட்டி, அந்த தப்ப மட்டும் செஞ்சிராதீங்க. சீட்ல என்ன வேணாலும் வரலாம். தப்பா வந்தா உங்க மனசுதான் பாதிக்கும் பாட்டி. தேவையில்லாம குழப்பம் வந்துரும். அதனால சாமி முன்னால சீட்டு போடுறதை விட சாமி கிட்ட நல்லது நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கோயில்ல மதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கல. கடைசியில அவளுக்கு டிரைவர் வேலையாவது பார்த்து மனசை தேத்திக்கலாம்னு நினைச்சா அதுவும் நடக்காது போல இருக்கே. இந்த மதியை எப்படி வெளியே வர வைக்கிறது? ஒரு வழி இருக்கு. இத பண்ணா மதி வெளியே வந்தே தீர்வா. எப்படியோமா, ஆதி என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அத பார்த்துட்டு நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அட கடவுளே, என்ன இது அபசகுணமா திடீர்னு கரண்ட் கட் ஆகுது? பாட்டி, இப்பதானே சொன்னோம் எதையும் நெகட்டிவா பாக்காதீங்கன்னு. நீங்க 2 பேருமே இந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாவும் நம்பிக்கையோடையும் இருக்கணும் பாட்டி. அட, எல்லார் வீட்லயும் எரியுது, நம்ம வீட்டுல மட்டும்தான் எரியல. அப்ப ஃபியூஸ் தான் போயிருக்கும். ஹலோ, எலக்ட்ரீஷியனா? ஆமாம்மா, என்ன விஷயம்? நான் மகிழினி பாட்டி பேசுறேன்ப்பா. நம்ம வீட்ல ஃபியூஸ் போயிடுச்சு, கொஞ்சம் வந்து பாருப்பா. சரிம்மா, வரேன். சரி. எலக்ட்ரீஷியன் பக்கத்துல தான் இருக்காரு, வந்து ஃபியூஸ் போட்டுருவாரு. சரி பாட்டி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனாலே அப்பா திட்டதான் செய்வாரு.